கனடாவுக்கு வந்து 6 நாட்களில் இந்தியரின் கொடூர செயல். மகளுக்காக வந்து மனைவியை கொலை செய்த கணவன். கனடாவிற்கு வந்த 6 நாட்களில் தனது மனைவியை குத்தி படுகொலை செய்த இந்திய நபர் ஒருவருக்கு 2ஆம் நிலை கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். 2024 மார்ச் 15ஆம் தேதி பிரிட்டிஷ் கொலம்பியா ஆக்ஸ்போர்ட் நகரில் இந்த கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 41 வயதான பல்விந்தர் கவுர் என்ற பெண் தனது வீட்டின் அடித்தள பகுதியில் கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதிகளில் 7 கத்தி குத்து காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். இக்கொலை தொடர்பில் அவரது கணவரான 51 வயதுடைய ஜக்பிரீத் சிங் என்பவர் கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற விசாரணையின் போது தான் மனைவியை குத்தியதை ஜக்பிரீத் சிங் ஒப்புக்கொண்டார். ஆனால் தனக்கு திடீரென ஏற்பட்ட ஆத்திரமூட்டல் காரணமாகவே மனைவியை குத்தியதாகவும், எனவே இதனை திட்டமிடாத மரணம் விளைவித்தல் என்ற குற்றச்சாட்டாக குறைக்குமாறும் அவர் வாதிட்டார். தனது மனைவிதான் முதலில் கத்தியை காட்டி மிரட்டியதாகவும், அதை பிடுங்க முயன்றபோது தற்செயலாக அவரது வயிற்றில் குத்திவிட்டதாகவும், அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று தனக்கு நினைவில்லை எனவும் அவர் கூறினார். இருப்பினும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பல்விந்தர் கவுர் அதிக இரத்தப்போக்கு காரணமாக உயிரிழந்தார் என்பது உறுதியானது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஆண்ட்ரியா ஆர்மிஸ்டன் ஜக்பிரீத் சிங்கின் வாதங்களை முற்றிலும் நிராகரித்தார். அவரது சாட்சியங்கள் நம்பகத்தன்மையற்றவை என்றும், மனைவியை கொல்லும் நோக்கத்துடனேயே அவர் செயல்பட்டுள்ளார் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். கனடாவில் கல்வி பயிலும் தனது மகளுக்கு ஆதரவாக இருப்பதற்காக பல்விந்தர் கவுர் கனடாவுக்கு விசா பெற்றுள்ளார். அவரே தனது கணவருக்கான விசா ஆவணங்களையும் சமர்ப்பித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கனடா வந்த 6 நாட்களில் ஜக்பிரீத் சிங் இந்த கொடூரத்தை நிகழ்த்தியுள்ளார்.